ஹலோ ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹவு டு மேக் ஹர் சேஸ் யூ. ஒரு பொண்ணு வந்து உங்கள் பின்னாடி எப்படி சுற்ற வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிளான ஐடியா தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து மொத்தமாக 10 பாயிண்ட் இருக்குது. அதில் 10th பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ ஃபஸ்ட்லேருந்து அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாத்தையுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஆல்ரெடி இந்த வீடியோ எடுத்தேன், என்னோடய மைக் ஒர்க் ஆகலை, அதனால தான் இந்த மாதிரி கிறுக்கி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் யுவர் மைண்டு. உங்கள் மைண்டை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். எப்படின்னா, இந்த பொண்ணு வந்து நமக்கு ஸ்பெஷலான ஒரு பொண்ணு கிடையாது அப்படின்னு உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். அப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த பொண்ணுக்கு வந்து அடிக்ட் ஆகிடுவீங்க. அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதனால தான் இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவே எழுதியிருக்கேன் நான். ஸோ உங்கள் மைண்டை நீங்கள் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். அப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி இந்த பொண்ணு நமக்கு ஸ்பெஷல் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த பொண்ணுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு அட்ராக்டிவ்னஸ் க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஈவன் இஃப் யூ லைக் ஹர், டோன்ட் ஷோ ஹர். உங்களுக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருந்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கவே கூடாது. அப்படி நீங்கள் காமிச்சிக்காமல் இருக்கணும். அப்படி இருக்கப்போ நல்ல அட்ராக்டிவ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட்டு, ஆல்வேஸ் கான்சன்ட்ரேட் யுவர் கோல். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. எப்போவுமே உங்கள் கோல்ஸில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அந்த பொண்ணு மேலே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணவே கூடாது. ஓகேவா? அப்படி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே பயங்கரமாக அட்ராக்ஷன் க்ரியேட் ஆகிடும். ஏன்னா அந்த பொண்ணு பின்னாடி நீங்கள் சுற்றுறத விட்டுட்டு உங்கள் கோல்ஸ் பின்னாடி நீங்கள் சுற்றுறப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு வந்து கோல்ஸை யாரெல்லாம் அச்சீவ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பசங்களை தான் ரொம்பவே பிடிக்கும். ஓகேவா? உங்கள் கோல் என்னவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஜிம்முக்கு போயிட்டு உங்கள் பாடி பில்ட் பண்ணுறீங்கன்னா அதை போயிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் கபடி விளையாடுறதோ இல்லை கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு இல்லை வாலிபால் அந்த மாதிரி பிளேயராக இருந்தால் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் போயிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும். இல்லை டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு நீங்கள் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இல்லை ட்ராவலிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சன் ட்ராவலிங் போகலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணவே கூடாது. அப்படி அவங்க பின்னாடி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லோ வேல்யூ பர்சனாக மாறிடுவீங்க அந்த பொண்ணு முன்னாடி. அப்படி மாறும்போது உங்கள் பின்னாடி அவங்க சுத்த மாட்டாங்க. ஓகேவா? அதனால எப்போவுமே உங்கள் கோல்ஸில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதுதான் அட்ராக்டிவ்னஸை க்ரியேட் ஆகும். இந்த ஒரு பாயிண்ட்டே போதும் அவங்கள உங்கள் பின்னாடி சுற்ற வைக்கிறதுக்கு. ஓகே. தேர்டு, டோன்ட் அவைலபிள் எனி டைம். 24/7 வந்து அவங்களுக்கு மெசேஜு, காலு, அவங்க மெசேஜ் பண்ணாங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறது இதெல்லாம் இருக்கவே கூடாது. உங்கள் வேலை என்னவோ அதை தான் நீங்கள் பார்க்கணும். அவங்க மெசேஜ் பண்ணாங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த க்யூரியாசிட்டியில் மெசேஜ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக போயிட்டு நீங்களே ஃபாஸ்ட்டாக 10 செகண்டுக்குள்ளே மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களை கிராண்டடாக எடுத்துப்பாங்க. அப்படி கிராண்டடாக எடுத்துக்கிட்டு இவனும் மற்ற பசங்க மாதிரி தான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படி நினச்சிட்டு உங்கள் பின்னாடி சுற்றவே மாட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, டோன்ட் டெல் எனிதிங் அபவுட் யூ. உங்களை பற்றி எதையுமே சொல்லாதீங்க. ஜஸ்ட்டு உங்கள் பேர், நீங்கள் என்ன படிச்சிங்க, அவ்வளோதான். அது மட்டும் தான் உங்களை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தாண்டி எதுவுமே தெரியவே கூடாது. அப்படி தெரியாமல் இருக்கப்போ நீங்கள் மிஸ்டீரியஸ் பர்சனாக அவங்களுக்கு ஃபீல் ஆகுவீங்க. நீங்கள் வந்து இப்போ 10 பேர் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் எதையுமே சொல்லலைன்னா நீங்கள் ஒரு தனி கேட்டகரியாக அவங்க முன்னாடி இருப்பீங்க. அதனால தான் மிஸ்டீரியஸாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், பி யுவர் செல்ஃப், டோன்ட் ஆக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர். அவங்க முன்னாடி வந்து அவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்காக எந்த ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே நீங்கள் பண்ணவே கூடாது. அதுக்கு பதில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்களோட பிஹேவியர் எல்லார்கிட்டையுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நீங்கள் அவங்கக்கிட்ட பழகணும். அப்படி பழகினா தான் நீங்கள் கேஷுவலாக இருக்கீங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடும்போது அவங்களால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். பொண்ணுங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்லாம் போட்டு கரெக்ட் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. நீங்களாக இருக்கணும். இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். நிறைய பசங்களுக்கு இது தெரியறதே இல்லை. எப்படியாச்சும் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது தப்பு. நீங்களாக இருக்கணும். அதுதான் வந்து கேர்ள்ஸ்க்கு அட்ராக்டிவ்னஸை க்ரியேட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, டோன்ட் பி கிரிஞ்சாக எதையுமே ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா? அதே மாதிரி டோன்ட் டெல் யுவர் சக்ஸஸ். உங்களுக்கு ஏதாச்சும்
சக்ஸஸ் ஸ்டோரி இருந்தால் அதை வந்து பெருமையாக சொல்கிற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் ஒரு பையன் என்ன சொல்லுவான்னா, நான் வந்து இது மாதிரி ஈவினிங் ஜிம்முக்கு போவேன், அப்புறம் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவேன், ஸ்போர்ட்ஸில் போய் விளையாடுவேன், அப்படி இப்படின்னு அவனை பற்றி தானே பெருமையாக பேசிப்பானான். அப்படி பேசும்போது என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து அவனை பிடிக்கவே பிடிக்காது. நான் ஏன் அப்படின்னு கேட்டப்போ, அவன் வந்து ஓவராக சீன் போடுறான், நான் இதெல்லாம் பண்ணுவேன் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தானே பெருமை பீத்திக்கிறான், அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களை பற்றி நீங்களே அவங்கக்கிட்ட உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி எதையுமே சொல்லிகிட்டு இருக்காதீங்க, சரியா? அப்படி நீங்கள் சொல்லும்போது அவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பீக்லெஸ். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கம்மியாக தான் பேசணும், அதுக்காக பதில் அவங்கள தான் நீங்கள் பேச வைக்கணும். அதே மாதிரி அவங்கள பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க, அவங்கள பற்றி அதிகமாக கேளுங்க. நீங்கள் அவங்கள பற்றி கேட்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. நம்மளை பற்றி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க உங்ககிட்ட, ஓகேவா? அதனால தான் அவங்கள பற்றி கேளுங்கன்னு சொல்கிறேன். இதுவும் ஒரு அட்ராக்டிவ்னஸை க்ரியேட் பண்ணும், சரியா? நெக்ஸ்ட்டு, ஆல்வேஸ் ஷோ யூ ஹாவ் சம் ஒர்க். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. எப்போவுமே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் இருக்க மாதிரி நீங்கள் காமிச்சிக்கோங்க. அப்படி காமிச்சிக்கிறப்போ ஒரு அட்ராக்டிவ் வந்து க்ரியேட் ஆகும். ஏன்னா இவன் வந்து நம்ம பின்னாடி சுற்றுறதுக்கு பதில் அவனோட கோல்ஸில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கிறப்போ சப்கான்ஷியஸாகவே அந்த பொண்ணுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே வந்து ஒர்க் இருக்க மாதிரி காமிச்சிக்கோங்க. நீங்கள் ஒர்க்கே பண்ணலனாலும் ஏதாச்சும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆக்ட் ஆச்சு பண்ணுங்கள், ஓகேவா? அவங்க முன்னாடி ஆக்ட் பண்ண சொல்லலை நான். நீங்கள் வந்து அவங்க கண் பார்வையில் இருந்து தள்ளி இருக்கப்போ, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கப்போ ஏதாச்சும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணணும், சரியா? அவங்க ஜஸ்ட் ஒரு கால் பண்ணாங்களாம், அப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்களே, அப்போ வந்து இது மாதிரி ஜிம்மில் நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அந்த டைமில் தான் நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லும்போது தான் அது வந்து அட்ராக்டிவாக க்ரியேட் ஆகும். நீங்களாகவே போயிட்டு உங்கள் பெருமையெல்லாம் சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது, ஓகேவா? இது மாதிரி நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் விளையாடிட்டுருக்கேன், கிரிக்கெட் விளையாடிட்டுருக்கேன், ஃபுட்பால் விளையாடிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அவங்க எப்போயாச்சும் கால் பண்ணுவாங்களே, அப்போது நீங்கள் சொல்லணும், ஓகேவா? அப்படி சொல்லும்போது வந்து இவன் வந்து நம்ம பின்னாடிலாம் சுத்த மாட்டான் போல இருக்குது, இவன் வந்து ஒரு ஹை வேல்யூ பர்சன் அப்படின்னு அவங்களுக்கு திங்க் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, அட்டெண்ட் அவர் கால் ஆஃப்டர் 1 மிஸ்டு கால். நீங்கள் மொபைலை வந்து கையிலே வச்சுருந்தீங்கனாலும் அவங்க சப்போஸ் உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா அவங்க காலை வந்து இந்த பொண்ணு பண்ணிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டியோடு போயிட்டுலாம் அட்டன் பண்ணலாம் கூடாது. ஒரு மிஸ்டு கால் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணுங்கள். அப்படி கால் பண்ணுறப்போ ஏன் என் காலை எடுக்கலை அப்படின்னு கேட்கும் அந்த பொண்ணு. அப்படி கேட்டுச்சுன்னா இந்த முன்னாடி பாயிண்ட் சொன்னேன்ல, ஒர்க் பண்ணுங்க அப்படின்ட்டு, அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சும்மா பொய்யே சொல்லுங்கள். நீங்கள் அப்படி பொய் சொல்லும்போது இந்த பாயிண்ட்ஸில் சொன்ன மாதிரி ஒரு அட்ராக்டிவ்னஸ் க்ரியேட் ஆகும். எப்போவுமே வந்து கோல்ஸ்க்காக தான் இருக்கான், கோல்ஸ்க்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். அப்படி ரெஜிஸ்டர் ஆகும்போது உங்கள் மேலே ஒரு அட்ராக்டிவ்னஸ் க்ரியேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு, இஃப் ஷி கால்ஸ் யூ ஜென்யூன்லி ஸ்பீக் ஹர். அந்த பொண்ணு கால் பண்ணிச்சுனாலும் ஒரு மிஸ்டு கால் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் கால் பண்ணி பேசுங்க. அப்படி பேசும்போது ஒரு ஃபேக்காக இருக்கக்கூடாது உங்கள் இன்டென்ஷன் எப்போவுமே பியூராக இருக்கணும். ஓகே, ஜென்யூனாக பேசணும் அந்த பொண்ணுக்கிட்ட. நீங்கள் ஆக்ட்லாம் பண்ணக்கூடாது எதுவும், சும்மா அதை விட்டுட்டு உங்களோட கேரக்டர் என்னவோ அதை பேஸ் பண்ணியே நீங்கள் பேசணும். ஜென்யூனாக அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதோ எல்லாமும் கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்காம இந்த பொண்ணே நம்மளுக்கு கால் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிராண்டடாக நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. ஓகே, அப்படி கிராண்டடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பொண்ணுங்களுக்கு வந்து நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் கிராண்டடாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே டக்குன்னு உங்களை விட்டு விலகி போயிட்டே இருப்பாங்க, சரியா? அதனால் ஜென்யூனாக எப்போவுமே பேசுங்க, அவங்களுக்கான ரெஸ்பெக்டை அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 10th பாயிண்ட் வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. மேக் ஹர் பொசசிவ். இந்த ஃபீல் மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு உங்கள் பின்னாடி தான் சுத்தம். எப்படி பொசசிவ்னஸ் ஃபீலை க்ரியேட் பண்ணணுன்னா, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கேர்ள்ஸ்லேயே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அந்த பொண்ணுக்கு வந்து நீங்கள் இந்த பொண்ணு முன்னாடி உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி நீங்கள் பேசுங்க. இல்லைனா
அந்த பொண்ணுங்களே சடனாக கால் பண்ணிடுச்சுன்னா, இந்த பொண்ணு முன்னாடி உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கால் பண்ணிட்டாங்கன்னா, அப்போது நீங்கள் எடுத்து பேசுங்க. அப்படி பேசும்போது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பொசசிவ்னஸ் ஃபீல் வந்து க்ரியேட் ஆகும். அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ண வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த பொண்ணு வந்து உங்கள் பின்னாடி சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கவனிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கால் பண்ண சொல்லிவிட்டு, இந்த பொண்ணு எப்பயாச்சும் உங்களுக்கு கால் பண்ணும்ல, அந்த டைமிங் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, அப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கால் பண்ண சொல்லி நீங்கள் பேசிகிட்ருங்க. அப்படி பேசிகிட்ருக்கப்போ அந்த பொண்ணு உங்களுக்கு கால் பண்ணும். கால் பண்ணிச்சுன்னா உங்கள் லைன் வந்து பிஸின்னு வரும். பிஸின்னு வந்தால் பயங்கரமாக ஜெலஸ் ஆகும். யார்கிட்ட இவன் பேசிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உடனே அட்டன்லாம் பண்ணி பேசவே கூடாது. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பொண்ணோட கால் அட்டன் பண்ணி பேசுங்க. அப்படி நீங்கள் பேசுகிறப்போ யார்கிட்ட பேசுனேன் அப்படின்னு கேட்கும். அப்படி கேட்டுச்சுன்னா நீங்கள் வந்து பையன்கிட்டே பேசியிருந்தாலும் பொண்ணுக்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சும்மா ஒரு பொய் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு ஜெலஸ் ஃபீல்ஸ் க்ரியேட் ஆகிடும். நீங்கள் இதையே ஒரு 10 டைம் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு டைமிங்க்கு மேலே அந்த பொண்ணுக்கு கோவம் வந்து சொல்லிடும். நீ இது மாதிரி பொண்ணுக்கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்ல வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இந்த பொண்ணு வந்து உங்களை சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த பொசசிவ்னஸ் ஃபீலை வந்து க்ரியேட் பண்ணணும். அப்படி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொண்ணு உங்களை சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகே, இது 2 பண்ணாலே போதும். மற்றதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான். சரியா?